ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 22/7/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. காலை 9:23 பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சித்திரை. அதிகாலை 1:21 பின்பு சுவாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 12 1:30 வரை, யம கண்டம் காலை 7:30 9 வரை, குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்கல்வியில் உள்ளவர்கள் உத்வேகம் காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சோட்டானிக்கர பகவதி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகும். உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய, இல்லத்தில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். சுகஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் நிவர்த்தி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செருக்கு உள்ளவன் வழுக்கி விழுவது சுலபம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகள் கிடைக்கும். ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும். கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுமானமான பேச்சுக்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அஷ்டலிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NL. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் பெருகும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதகமான சந்தர்ப்பங்களாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாம்பை கண்டு பயப்படுவதை விட பல்லியை மதிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆதி பராசக்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும்.
பெற்றவங்க கிட்ட வாழ்த்து அப்படிங்கிறத விட மற்றவங்க கிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். எதிர்த்த வீடு அண்டை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனக்கசப்புகள் நீங்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சரை பெட்டியில் சில்லறை காசுகள் போட்டு வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சொடல மாட சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LV. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கி ஆதாயம் பெருகும். நண்பர்களால் நல்ல நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய, நல்ல நல்ல ஆறுதல் கிடைக்கக்கூடிய, சொந்தங்களால் மன நிறைவு பெருகக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிசியும் பருப்பும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு செலந்தை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KQ. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும், கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை உருவாகும். பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய, பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு திட்டங்கள் உருவாக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்கிய தேதியை கண்ணாடியில் எழுதுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சூளக்கல் மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JP. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் விஷயத்தில் மோதல் விலகும். இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல் பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைகளின் ஆணவம் எல்லா நாளும் நீடிப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வள்ளியம்ம தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IQ. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் அதிகரிக்கும். அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகக்கூடிய, ஒரு சில எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய, ஒரு சில எதிர்ப்புகள் சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மருவூர் மங்கம்மா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கும். பண வரவு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு வேலை மன நிறைவு மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதாவது சிக்கலான சூழல்களுக்கு கூட தெளிவான முடிவுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்பத்தோடு சேர்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வாமன கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கும்.
சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால, தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் அதாவது உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே தன பன வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன்னிப்பவன்தான் மனிதன் என்பதை நினைவில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு எல்லை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அருமை நண்பர்களால் பெருமை சேரும். நன்மையான விஷயங்களை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் அமையும். ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாகன பொம்மைகள் வாங்கி தருவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மலையாள பத்திரகாளி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.